ஹாய் மை டியர்ஸ், பால்கார அண்ணா இன்னைக்கு சீம்பால் கொண்டு வந்தாருங்க. ஸோ சீம்பால் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இது 1 லிட்டர் சீம்பாலுங்க. இதுக்கு 200 கிராம் சர்க்கரை பின்ன 4 ஏலக்காய் எடுத்து நல்லா பொடி பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பொடியை சீம்பாலில் போட்டு கரைச்சி வடிகட்டிக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் 1/2 டீஸ்பூன் குருமிளகு போட்டு வடிகட்டி வச்சிருக்க சீம்பாலை அதில் ஊற்றிடுங்க. அடுப்பில் இட்லி பானையை வச்சு கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஒரு ஸ்டாண்ட் வச்சிருங்க. இப்போ இந்த சீம்பாலை தூக்கி உள்ளே வச்சு மூடிட்டு மேலே வெயிட் வச்சு இட்லி பானையை க்ளோஸ் பண்ணி விட்டுருங்க. 20 நிமிஷம் கழிச்சு கத்தியால் குத்தி பார்த்தீங்கன்னா ஒட்டாமல் வந்துச்சுன்னா சீம்பால் வெந்துருச்சுங்க. இந்த மாதிரி ஜெல்லி மாதிரி இருக்குங்க அமுத்தி பார்த்தீங்கன்னா. இப்போ இதை எடுத்து கத்தியால் பீஸ் போட்டு சாப்பிட்லாங்க. அவ்வளோதாங்க சீம்பால். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் எப்படி சீம்பால் செய்வீங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு சூடாக இருக்க சீம்பாலை விட ஃப்ரிட்ஜில் நல்லா ஜில்லுன்னு வச்சு கியூபாக சாப்பிட்றதுக்கு தாங்க ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு எப்படி பிடிக்கும்னு கமெண்ட்ல சொல்லுங்க.